காலபுருஷ சக்கரத்தில் 3வது ராசியாக வலம் வரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. பொதுவாக மிதுன ராசிக்காரங்க உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரிங்க, இவங்க 10 பேருக்கு வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. இவங்களால் 10 பேர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் மற்றவங்களால் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் இருக்கா அப்படின்னா, இந்த வில்லேஜ் வழக்குலையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. பயங்கரமான புத்திசாலிங்க. இவங்களுக்கு நிகராக இவங்களை மட்டும்தான் சொல்ல முடியும். அட ஏமா நீ வேற புத்திசாலிங்கிற, புத்திசாலியாக இருந்தால் நாங்கள் ஏன் இவ்வளவு ஒரு கஷ்டத்தை படுறோம்? என்னதான் நடக்குதோ தெரியல. வாழ்க்கையே பார்த்தா வெறுப்பாக இருக்குது. நேரங்காலம் எதுவுமே சரிப்பட்டு வரல. இது இன்னைக்கு இது நடந்துரும், இந்த நல்லது நடந்துரும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். கடைசியில் பார்த்தா அது எல்லாமே இல்லாமல் போயிடுது. இவங்க தான் நமக்கு நல்லவங்கன்னு நினைக்கிறோம். கடைசியில் பார்த்தா அவங்களால தான் நமக்கு துரோகத்தை அனுபவிக்கிறோம். இவங்க தான் நம்மளோட வாழ்க்கைன்னு நினச்சி போகிறோம். அது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. குடும்பமே பார்த்திங்கன்னா நமக்கானவங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தா குடும்பமே எனக்கு இது நாள் வரைக்கும் சப்போர்ட்டாக கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை போகுது. இதுதான் மிதுனத்தோட இப்போ கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ தான் ஒரு தெளிவு வந்திருக்கு. நல்லவங்க யார், கெட்டவங்க யார், நமக்கானவங்க யார், நமக்கு இல்லாதவங்க, எதிரிகள் யார், துரோகிகள் யார் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே ஒரு தெளிவு தெரிஞ்சிருச்சு. அதாவது குழம்பி போன குட்டையில் மீன் குடிக்கிற மாதிரி தாங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா சேரும் சகதியுமா அப்படியே குழப்பமாக இருக்கு. என்ன பண்ணுறது? இவங்களையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமா? என்னத்துக்கு நமக்கு இந்த பொறுப்பு? அவன் பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டுமே, அவங்களுக்கானதை அவங்க தேடிக்கிட்டுமே அப்படின்னு விட்டுட்டு போகவும் முடியல, அதை தூக்கிட்டு சுமக்கவும் முடியல. என்னங்க பண்ணுறது? மிதுன ராசிக்காரங்களா, மிதுனம் இப்போ யோசிக்கிறது ஒன்றே ஒன்று தான். நான் யாருக்குமே கடுகளவு கூட துரோகம் நினைக்கல. கடவுள் தான் கதின்னு இருக்கேன். ஒரு விஷயத்தை செஞ்சால் கூட இது கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருக்கா? இது பார்த்தா நேர்மையா, நியாயமா, தர்மமா, மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்குமா, மற்றவங்களுக்கு உபத்திரம் எதுவுமே வராமல் இருக்கா, நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பார்த்து செஞ்சு கொடுத்தா சலிச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய மிதுனத்திற்கு தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய திருவேங்கடனுக்கு உரிமையான இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போட போகுதுங்க. பொய்யெல்லாம் இல்லைங்க. நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு சாதகமாக இப்போ சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையுமே பயணம் பண்ணக்கூடியது தான் இந்த பிறப்புங்க. அந்த வகையில் சூரிய பகவான் புதன் பகவானினுடைய வீடு, அதாவது கன்னி ராசிக்கு உங்களுடைய அதிபதி அங்கேயும் தானே இருக்காருங்க. 3க்கும் 6க்கும் உரியவர், சரிங்களா? ஸோ அவரோட வீட்டுக்கு போகிறது நம்ம மிதுன ராசிக்கு சிறப்பை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நான் சொன்ன புலம்பல்கள் உங்கள் மனசுக்குள்ள நான் சொல்லாத நிறைய கஷ்டங்கள் இருக்குங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு விடை தெரிய போகுது. புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. நமக்கு கஷ்டத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஆள் இது நாள் வரைக்கும் ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தார். ஆனால் இப்போ நமக்காக நம்ம வீடு தேடி வந்திருக்காரு. நம்ம சொல்லாமலேயே நம்ம கஷ்டம் புரியும் அப்படிங்கிற வகையில் அவர் வர்றாரு. அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த மாதிரி தாங்க 6ஆம் இடம், அதாவது 3க்கும் 6க்கும் உரியவர் அவருடைய வீட்டில் சூரிய பகவான் போய் சேரும்போது, அதாவது வெளிச்சமும் அங்கே ஒரு புக்தியும் சேருதுங்க. ஓகேவா? ஸோ இந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க வைக்கும். அந்த புத்தி அப்படிங்கிறது இன்னும் ஷார்ப்பாக வேலை செய்யும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். நிறைய தேடலுக்கு விடை கிடைக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க ரொம்ப ஆராய்ச்சிக்கு உட்பட்டவங்க. சின்ன விஷயத்தை கூட பல வகையில் யோசிப்பீங்க. ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அப்பப்பா பெரிய இந்த விஷயம் மாதிரி இருக்கே அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அது ரொம்ப குழம்பி போய் தான் அதுக்கப்புறமா தெளிவான முடிவெடுப்பீங்க. ஸோ இப்படி ஆராய்ச்சிக்கு உட்பட்ட உங்களுக்கு இப்போ வரைக்கும் கால நேரம் சரி வரல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, கிரகநிலையோட அமைப்பு சாதகமாக இல்லாமல் போனது தாங்க. உங்களுடைய அதிபதி பார்த்திங்கன்னா வலுவிழந்து இருக்கிறது தான். ஸோ இப்போ உங்களுடைய அதிபதி வலுவாக போகிறாருங்க. சூரிய பகவான் புதன் பகவான் கூட கைகோர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தர போகிறாரு. அந்த வகையில் கிரகநிலையை ஆராய்ச்சி பார்க்கும்போது உங்களுடைய ராசியில்
குருவும் சந்திரனும் இணைஞ்சு குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இது நாள் வரைக்கும் இருந்ததை விட இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. வளர்ச்சி பாதைக்கு உங்களுடைய நண்பர்கள் வழிகாட்டுவாங்க. உங்களுடைய புதிய முயற்சிகள் கூட வெற்றிகளை கொடுக்குங்க. புனித பயணங்கள் அதிகமாக போயிட்டு வாங்க. தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு உங்கள் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது, ஒருவேளை மிதுன ராசிக்காரங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லை ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் முதலீடு பண்ணி ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணாலுமே சரிங்க, நல்ல வளர்ச்சியும் கூடுதல் லாபமும் உங்களை சேரப்போகுது. இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். புரியுதுங்களா? இதோட புதன் பகவான் உங்களுடைய அதிபதி இருக்கார் இல்லையா, இப்போது துலாம் ராசிக்கு புதன் போகிறார். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கும் அதிபதியான இவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றது யோகம்ங்க, சிறப்பான அமைப்புங்க. அதே மாதிரி குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. எதிர்கால முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்குங்க. மாமன் மைத்துனர் வகையில் தடைப்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே இப்போ நடக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. இடம் வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, இது போன்ற விஷயங்களில் ஆர்வம் கூடுங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் வரும். புகழ்மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியில் இருந்து நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த ஒரு விஷயத்துலையும் நிறைவேற்றி வைக்கக்கூடியவங்க, நீங்கள் கஷ்டப்பட்டால் உதவிகரமாக இருக்கக்கூடியவங்க, சில காலமாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அவங்க இல்லை. ஆனால் இப்போது அவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வழிகாட்டுவாங்க, முடிச்சு கொடுப்பாங்க, உங்களை முன்னேற்றி விடுவாங்க. இது உறுதி. இது யாரால? அதிபதி புதனோட சஞ்சாரத்தினால். அடுத்தது குரு பயிற்சி. உங்களுக்கு கடகராசிக்கு குரு போறாருங்க. எப்படி போறாரு? அதிசார கதியில அங்க போகக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறாருங்க. கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானினுடைய உச்ச வீடு, ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய வீடு. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்து 10ஆம் இடத்துக்கும் அதிபதியா குரு உட்கார்றாரு. அவர் உச்சம் பெறது அப்படிங்கிறது இந்த நேரத்துல கல்யாண கனவுகள் நினைவாகும். திருமணம் ஆகாமல் ரொம்ப நாளாக தடைப்பட்டுட்டு இருக்கு, இல்லை பேசி வச்சுட்டோம் ஆனால் திருமணத்தை மட்டும் முடிக்க முடியல, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, இல்லை இது நாள் வரைக்கும் நாங்கள் திருமணத்திற்கு வரன் பார்க்கவே இல்லை, எங்கே சொல்லி வச்சும் கிடைக்கல அப்படின்னா கூட சரிங்க, உங்களுடைய கல்யாண கனவுகள் நனவாகுது. அப்படின்னா உங்கள் எதிர்பார்த்திற்கு தகுந்தது போல் உங்களுடைய வாழ்க்கை துணை இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதுபோல் நல்ல வரன் தேடி வருங்க. கடைசியில் பார்த்தா சொந்தத்தில் அமையும், சொந்த ஊரில் அமையும், அப்படி இல்லைன்னா பக்கத்து வீடு, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுடைய சர்க்கிள்லேயே அமையுங்க. அதே மாதிரி கடமையில் இருந்த அந்த தொய்வு அகழுதுங்க. கடமை செய்ய முடியாமல் ஒரு மாதிரி இழுப்பறியாக இருந்துச்சு இல்லையா, அது இப்போ செஞ்சுக்கலாம் அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற மாதிரி சூழல் அமையாமல் இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ விலகுதுங்க. குருவுடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறதுனால உங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக நிறைவேறும். உங்களுடைய இழப்புகள் எல்லாமே ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் சேரும். இதுவரைக்கும் அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடால் அதிகப்பட்ட நீங்கள் இப்போ உற்சாகமாக செயல்பட போகிறீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்க போகுது. உயர் அதிகாரிங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்க போகிறாங்க. கொடுக்கல் வாங்கல்ல தாராளம் காட்டுவீங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக மற்ற இனத்தை சார்ந்தவங்க, மற்ற மொழி பேசுகிறவங்க, மற்ற மதம் சார்ந்தவங்க, ஏன் வெளிநாட்டுக்காரன் கூட உங்களுக்கு அறிமுகம் கிடைக்குங்க. அவங்க உங்களுக்கு உறுதியாக இருப்பாங்க, உறுதுணையாக இருப்பாங்க. மூடி கிடந்த உங்களுடைய தொழிலுக்கு திறப்பு விழாக்களை நடத்துவீங்க. அந்த அளவுக்கு தொழிலை வளர்ச்சி கொண்டு போகிறதுக்கு ஒரு ரூட்டை பிடிச்சிருவீங்க. வாடகை கட்டத்தில் தொழில் நடத்திக்கிட்டு இருந்தால் கூட சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய அளவுக்கு நல்ல வளர்ச்சி முயற்சி கை கொடுங்க. இதை எடுத்து கும்ப ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் இப்போ இவர் தான் என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே, சூழ்நிலை சரிவரவே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ வக்ர இயக்கத்தில் இருக்காருங்க இந்த சனி பகவான். உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 8, 9 இந்த இடங்களுக்கு அதிபதியான இவர் தான் அஷ்டமாபதியான அவரே வக்கரம் பெறது அப்படிங்கிறது நன்மை தாங்க. பாக்கியாதிபதியாகவும் சனி விளங்குறதுனால தொழிலில் சிறு குறுக்கீடுகள் வரதா செய்யும். இருந்தாலுமே தொல்லை தரக்கூடிய எதிரியுடைய பலம் கூடும். இதெல்லாம் என்ன பண்ணுனா இது உங்களுடைய நெருங்கிய உற்றார் உறவுக்காரர்கள் கூட உங்களை விட்டுட்டு போவாங்க. ஸோ இது எல்லாமே பெருசாக பாதிப்பா அப்படின்னு கேட்டால் துளியளவும் கிடையாதுங்க.
பாருங்க, குரு உங்களுக்கு சாதகம், புதன் சாதகம், சூரிய பகவான் சாதகம், உங்களுக்கு சாதகம். ஸோ இது எல்லாமே சனி பகவானினுடைய இந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பையுமே கொடுக்காது. கடமையை செய்ய பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடைஞ்சல் வரும். ஆனால் அது எல்லாத்தையுமே நீங்கள் சரி செஞ்சுருவீங்க. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் போய் தாங்க முடியும். மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மிதுன ராசிக்கு திடீர் திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்க. மிதுன ராசிக்காரங்க இப்போ கேட்பாங்க, என் வாழ்க்கையில் பல திருப்பங்களை பார்த்தாச்சு, தாறுமாறாக தலை தெறிக்க ஓடி இன்ன வரைக்கும் என்னோடய வாழ்க்கை ஸ்டெடியாக இல்லை. நான் ஒரு பக்கம் இழுத்தான் என் வாழ்க்கை ஒரு பக்கம் என்னை இழுத்துட்டு போகுது. நான் அதுவான்னு பார்த்தா என்ன ஜெயிச்சுட்டு இருக்கு. எப்படி தெரியுங்களா, என்னுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சக்கரத்துக்கு கீழே போயிட்டுருக்கு. என்னை படுக்க வச்சு ஏற்றினா எப்படி இருக்கும், அப்படி போகுதுங்க. நசுங்கி போன மாதிரி. அதில் ஏதாவது ஒரு உருவத்தை நீங்கள் பார்க்க முடியுமா? சிரிப்பை பார்க்க முடியுமா? அழுகையை பார்க்க முடியுமா? என்னோட கஷ்டந்தான் தெரியுமா, இல்லை என்னோட நஷ்டந்தான் தெரியுமா? இப்படி மற்றவங்களுக்கு தெரியாத ஒரு இருட்டான பக்கத்தில் மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் நம்புவீங்களா? அது உண்மைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய விரையாதிபதி சுக்கிரன் இப்போது இந்த காலகட்டத்தில் நீச்சம் பெறுறதுனால உங்களுக்கு இத்தனை நாளாக வரக்கூடிய வருமானத்திற்கும் செலவுக்கும் நமக்கு ₹1 வரவு வருதுன்னா ₹1000 செலவு வருது. இப்படி நிறைய கைவிட்டு போயிடுச்சு இல்லையா? அந்த விரயங்கள் குறைய போகுதுங்க. ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறாரு. சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய சுகஸ்தானத்தில் லாபாதிபதியான செவ்வாயும் நுழையிறது ரொம்ப சிறப்பான காலகட்டத்தை ஏற்படுத்துதுங்க. அலுவலக வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், சகலமும் நல்லதாகவே நடக்க போகுதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பணியாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. சக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, சக வியாபாரிகள் உங்களுக்கு இணக்கமான சூழலை உருவாக்கி கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்தை கூட உங்களுக்கு மாற்றி விட்டுருவாங்க. ஆச்சரியப்படக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு போன உறவுக்காரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்களோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டம் பொறுப்புங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் சலுகைகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சகல விதங்கள்லேயுமே மன நிம்மதி, சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. முக்கியமாக வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகுங்க. இப்போ சுருக்கமான விளக்கத்தை கேட்டதும் மிதுன ராசிக்கு ஓரளவுக்கு தெம்பு பிறந்திருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்களை சொல்ல போகிறேங்க. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிச நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள்னு பார்த்தோன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க. ரணரோண ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணி நிலையில் இருக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் இருக்கிறாரு. ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ வரக்கூடிய நாட்களில் கிரகநிலையோட மாற்றம், கிரகங்களோட வளம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்படி தாங்க வளம் இருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகுங்க. மனசில் இருந்து வந்த வீண் பயம் அகலும். ஒரு மாதிரி சோர்ந்து போய் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாமல் இருந்த ஒரு நிலை மாறி கடகடன்னு உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் பெறுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் முட்டுக்கட்டை போட்டு உங்களுடைய வளர்ச்சியை முட்டுக்கட்டை போட்டு தடுத்தவங்க எல்லாமே விலகி ஓட போகிறாங்க. மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வகையில் ஏதாவது முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா முன் ஆலோசனை பெற்று முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க.
எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது மிதுனத்திற்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. குடும்பத்தில் நீடித்து வந்த குழப்பங்கள் அகலும், தொழில் சார்ந்த குழப்பங்களும் நீங்கி முன்னேற்றத்திற்கு போகுங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளே இருக்குங்க. புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன்களை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகளில் மிகவும் கவனமாக பணியாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். உங்களுடைய இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிருவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபமாக பேசுகிறத மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வாக்குவாதங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலையுமே சரியான முடிவுக்கு வர முடியாமல் தடுமாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் கோபத்தை கட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த சோம்பல் தன்மை நீங்கும். பெற்றோர்கள்கிட்ட ஆசிரியர்கள்கிட்ட அவங்க சொன்னபடி நடக்கிறதுனால எல்லா விதங்கள்லையும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. மதிப்பெண்கள் கூடும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் வர்ற வருமானம் அப்படிங்கிறது திருப்தியை தரக்கூடிய விதத்தில் இருக்குமாங்க. வாழ்க்கை துணையோட உங்களுக்கு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். எதுக்கெடுத்தாலும் சண்டைப்பா, என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சண்டையாக வருது அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சமாதானம் பெற்று குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமாக அமையுங்க. பிள்ளைகள் மூலம் உங்களை நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. குடும்பத்திலையும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். கொஞ்சம் சோர்ந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை கிட்ட பேசுகிறப்ப பொறுமையை கடைப்பிடிங்க. அரசாங்க வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடியறதுல கொஞ்சம் இழுபறி வரலாம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்களோட உதவியால் அங்கேயும் வெற்றி இருக்குங்க. எதிர்பார்த்ததுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய ஆலோசனைகளுக்கு நிர்வாகத்தில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விற்பனை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு எல்லா விதங்கள்லையுமே சாதகமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. முக்கியமாக மனசுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. என்னதான் செலவு குடும்பத்தில் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணம் உங்கள் கையில் இருக்குங்க. ஸோ பொருளாதார ரீதியாக பணவரவுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகளில் மற்றவங்களினுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க. ஸோ இப்போ வரைக்கும் மிதுனத்தோட நல்ல பலன்களை பார்த்தோங்க, பொது பலன்கள். இப்போது நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் தெளிவு கிடைக்குங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களுடைய செயல்திறன் கூடும். பல வழிகளில் வெற்றி மேலே வெற்றி வரப்போகுதுங்க. செல்வ நிலை உயரும். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கும் வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். சகல வசதிகளோட அழகாக தனியாக ஒரு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிற்கால நலன் கருதி சேமிப்பு, பங்குச்சந்தை இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்கிறது நல்லதுங்க. வேலை செய்கிற பெண்களுக்கு உயர் அதிகாரிகள், பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. உங்களுடைய பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்குங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனசுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அது பெருசாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேர்ச்சி உங்களோட மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வகையில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் எச்சரிக்கை அவசியங்க. பின் விளைவுகள் பற்றி யோசிக்காமல் எந்த ஒரு வேலையிலையும் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஸோ சிந்திச்சு செயல்படுறது நல்லது. குருவினோட பார்வை ஆரோக்கியத்தில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலகி உடல்நிலை சீராகும்.
அடுத்ததாக திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு மிகவும் பிடிச்சமான பழைய உறவுகள் உங்ககிட்ட சேருவாங்க. இதனால் உங்கள் மனசில் தென்றல் வீசுங்க. முக்கியமாக காதல் விவகாரங்களில் ஈடுபடக்கூடிய இந்த நட்சத்திரத்துக்கு மணமேடை காத்துட்ருக்குங்க. மனசில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். சிலருக்கு வீட்டில் அள்ளி அணைச்சிட பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடுங்க. அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கும். அதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு உயரதிகாரிகளால் பாராட்டுகளும் பதவி உயர்வுகளும் கிடைக்குங்க. பண பலன்களை அடைய போகிறீங்க. அதாவது பணம் பல விதங்களில் கிடைக்க போகுது. வண்டி வாகனத்தில் போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் காலத்தை வீணாக்காமல் படிச்சிங்க அப்படின்னா அது உங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமையும்.